அனைவருக்கும் வணக்கம். நான் கிளிநொச்சி மாவட்ட முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சண்முகராஜா ஜீவராஜா. உங்களுக்கு தெரியும், செம்மணி புதைகுழி சம்பந்தமாக இன்றும் எத்தனையோ உடல்கள் தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நாங்கள் அதிலே சர்வதேசத்தை தான் நாங்கள் நாடி நிற்கிறோம். அன்றைய பொழுது செம்மணி நிகழ்வின் போது அன்றைய பொழுது பேசுபொருளாக சில நபர்களால் நான் சித்தரிக்கப்பட்டேன். அதற்காக நான் இன்றைக்கு குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உண்மையாகவே எமது இனம், எமது தேசத்திலே நடைபெறுகிற ஒரு ஈனமான செயலே. இது ஒரு ஜூலை 23 நடந்த சம்பவம் போல இன்று செம்மணி புதைக்குழியை நாங்கள் பொறுப்பெடுக்கலாம். அந்த செம்மணி புதைக்குழி சர்வதேசம்தான் எங்களுக்கு ஒரு முடிவை தர வேண்டும். அன்றைய சூழ்நிலையிலே எம்மை எல்லோரும் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை குறித்திருந்தார்கள். அது வன்மையாக கண்டிக்கப்படுகிறேன். டக்ளஸ் தேவானந்தா ஒரு விடயம், மற்றது எம்பிபி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மற்றது எங்கட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவளம் ஒரு இராணுவ புலனாய்வு என்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கதைக்கப்பட்டது. அதை உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன். நான் கட்சியிலிருந்து, இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சுமந்திரன் ஐயாவால் நான் 3 மாதத்துக்கு முதல் நிராகரிக்கப்பட்டு இந்த கட்சியிலிருந்து விலத்தியிருக்கிறேன். உண்மையாகவே இந்த சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவும் சுமந்திரன் ஐயாவும் தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இந்த இலங்கை தமிழரசு கட்சியிலே எத்தனையோ சிதைவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட கட்சி. நாங்கள் எமது கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் எல்லோரும் என்னிடம் பல கேள்விகள் கேட்கிறார்கள், என்ன நடந்தது, என்ன பிரச்சனை என்று. உண்மையாகவே நான் 10 வருடமாக இலங்கை தமிழரசு கட்சியிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்போடும் நான் சேர்ந்து பயணித்தோரால் அன்று தொட்டு 2009 தமிழீழ விடுதலை புலிகள் காலத்திலே நாங்கள் என்ன செய்தோம், எது செய்தோம் என்பது எமது விடுதலை புலிகளை பொறுத்தவரையிலே தெரியும். ஆனால் அன்றைய பொறுத்தவரையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயா கதைத்தது எனது மக்களுக்கும் எனக்கும் ஒரு கொச்சப்படுத்தக்கூடிய விடயமாக தெரிகிறது. ஆகவே இனி வரும் காலங்களிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணித்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவோடு பயணிக்க முடியாது என்பதை நான் கிளிநொச்சி மக்களுக்கு மனவருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இந்த வார்த்தை பயணித்து இனியும் மீண்டும் நாங்கள் அதில் பயணித்தால் என்னிடம் கேட்பார்கள், அவரிடமும் பல கேள்விகள் கேட்பார்கள். அவருடைய அரசியலுக்கும் நாங்கள் பங்கம் வகிக்கக்கூடாது. நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் தான் போக ஆசைப்படுகிறோம். இந்த தலைவர் தெரிவுகளிலே ஒரு சமசமாக இலங்கை தமிழரசு கட்சி சமாதானமாக மீண்டும் என்னை இலங்கை தமிழரசு கட்சியில் இணைத்து கொண்டால் நான் அதில் சேருவதற்கும் நான் மனப்பூர்வமாக இருக்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் என்னை கட்சியிலிருந்து நிராகரித்தது சுமந்திரன் ஐயா. உண்மையாகவே அதை மீள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது எனது கட்டளை. ஆகவே இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுயேட்சையில் தேர்தல் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏனென்றால் கிளிநொச்சி மக்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலே என்னை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒரு குரல் கொடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். உலகத்தில் பல்லாயிரம் தமிழர்கள் என்னை பற்றி தப்பான கணக்கு போட்டிருக்கலாம். அதற்காகத்தான் இன்றைக்கு பிரஸ் மீட் நான் சந்திக்கிறேன். நான் இப்போ என்பிபி வேட்பாளர் இளங்குமரன் அவர்களும் என்னை பற்றி வன்மையாக ஒரு கீழ்த்தனமான பதிவுகளை போட்டார். அவரை டக்ளஸ் ஐயா கூடி அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு டக்ளஸ் ஐயாவுக்கு கிராஞ்சி பகுதியிலே சுண்ணக்கல் அகழ்வுக்கு எடுக்க ஒரு 3000-4000 குடும்பத்தின் வாழ்க்கையை நாசமாக்க வந்த நேரம் அவரை கலைத்த குற்றத்துக்காக அவரும் என்னை பொறுத்தவரை ஒரு அரை மத்தியாலம் ஏதோ நான் இருந்த வரலாறு எல்லாம் பொய்யில கணக்கு சொன்னார். அதெல்லாம் நான் கணக்கெடுக்கையில் இளங்குமரன் ஐயா, நாங்கள் தேசியத்துக்காகவும் இந்த 60,000 மாவீரர்களுக்காகவும் 3 லட்சம் மக்களுக்காகவும் என்றும் குரல் கொடுப்போம். அன்று 23ஆம் தேதியை பொறுத்தவரையில் யாழ் மாவட்ட மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, அன்றைக்கு ஒரு இன அழிப்பு நாள். ஒரு இன அழிப்பு என்ற சொன்னால் அது பயங்கரமான நாள். என்று தென்னிலங்கையில் இருந்து ரயில் மூலம் எங்கள் இலங்கை வடக்கு கிழக்கிலே நாங்கள் எங்கள் இனம் வாக்கு போட்டு 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கிறது. அவர்களும் சேர்ந்து குத்தாட்டம் போடுகிறார்கள். இது உண்மையாகவே வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு அரசியல் கைதிகளை பொறுத்தவரையில் 24, 25 அரசியல் கைதிகளுக்காக சங்கிலியன் பூங்காலே போராட்டம் நடைபெறுகிறது. உண்மையாகவே அரசியல் கைதிகள் விடுதலை கட்டாயம் தேவை. அனுரகுமார திசாநாயக்கா வரும்போது பதவி ஏற்க முதல் அவர் கூறிய விடயம் என்ன, நான் பதவிக்கு வந்தால் உடனடியாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன். நான் ஜனாதிபதி முறைமையை நான் நிராகரிப்பேன் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்களை செய்து இன்று 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள்
எமது யாழ் மாவட்டத்திலே இருக்கிறார்கள், ஒரு அமைச்சர் இருக்கிறார், ஒரு ஆளுநர் இருக்கிறார். ஆகவே தயவு செய்து இந்த அரசியல் கைதிகள் கட்டாயம் விடுதலை செய்ய வேண்டும் என்பதும் எனது கோரிக்கை. இப்படியான சந்தர்ப்பத்தில் நான் உண்மையாக யாழ் ஊடக மையத்துக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். எனது நிலைப்பாட்டை நான் கூறியிருக்கிறேன். ஆகவே நான் ஒரு காலமும் இந்த வடக்கு கிழக்கை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். தேசியத்துக்காக குரல் கொடுப்பேன். தேசியத்தோடு பயணிக்க ஆசைப்படுகிறேன். அப்படி இல்லை என்றால் எனது ஒரு தனிச்சின்னத்தோடு நான் ஒரு வருங்கால தேர்தலிலே போட்டியிட்டு மக்களுக்காக சேவை செய்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அணையா விளக்கு போராட்டத்தில் ஏற்பாட்டாளர்களை மீறி ஒரு சில அரசியல் தரப்புகள் தங்களுடைய காழ்ப்புணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் தான் அன்றைய செயற்பாடு இடம்பெற்றதாக அந்த ஏற்பாட்டுக்குழு ஒரு கவலை தெரிவிச்சிருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்பாட்டுக்குழு கவலை தெரிவித்ததை பற்றி எனக்கு உண்மையாகவே நான் இதுவரையில் ஏற்பாட்டுக்குழு என்னோட சந்தித்து காய்க்க இல்லை. உண்மையாகவே நான் அதில் வந்த நேரம் சிவிகே சிவஞானம் ஐயா வந்த நேரம் நான் ஏன் இவர் டக்ளஸ் ஐயா வீடு வாசல் போனேன்னு கேட்ட கேள்வி மட்டும் ஒழிச்சு அதற்கு பிறகு நடந்ததுக்கெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அதில் உண்மையாகவே குறிப்பிடத்தக்கது எனது மஞ்சள் ஷர்ட்டு என்ன கலர் காட்டுதோ தெரியாது. நான் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி மட்டும்தான். மற்றும்படி நான் யாரையும் கலைக்கவும் இல்லை, கலைக்க விரும்பவும் இல்லை. இதை நான் திட்டத்தெளிவாக கூறுகிறேன். தமிழரசு கட்சியில மீண்டும் இணைவதற்கு விருப்பம் இருப்பதாக கூறியிருந்தீர்கள். இது தொடர்பாக தலைவரிடமோ அல்லது பொதுச் செயலாளரிடமோ நேரடியாக சென்று நீங்கள் கலந்துரையாட விரும்பவில்லையா? நாங்கள் தலைவரிடமோ செயலாளரிடமோ நாங்கள் கேட்க இதுவரையில் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களும் எந்த ஒரு தீர்மானம் இல்லாமல் அந்த கழுத்தை பற்றி அடித்த மாதிரி உடனே கட்சியிலிருந்து நீக்கம் என்ற ஒரு கடிதம் மட்டும்தான் எனக்கு வந்தது. உண்மையாகவே அது என்ன நடந்தது, எது நடந்ததுன்னு கேட்டிருந்தால் அதற்கான விளக்கம் நான் கொடுத்திருப்பேன். அது முடிந்த காலமாகவே இருக்கட்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தனிமையாக போட்டியிட்டேன் சுயேட்சையில். அது உண்மை. போட்டியிட்ட காரணம் என்னவென்றால் சில பாராளுமன்ற உறுப்பினர்களை சீட் கொடுப்பது கேள்விக்குறியாக இருந்தது. எமது கட்சி படு மோசமான நிலையில் போய் கொண்டிருந்த போது நான் கிளிநொச்சி மாவட்டத்தை காப்பாற்றுவதற்காக குரல் கொடுத்து தனிமையில் ஒரு கட்சியில் சுயேட்சை கட்டமாக காசு கட்டப்பட்டது. பிறகு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு சீட் கொடுக்கப்பட்ட பிறகு நான் அதில் எனது முகநூலில் கூடிய ஒரு பதிவில்லை, அதை இடைநிறுத்தி விட்டேன். ஆனால் அது ஒரு எனது கட்சியின் சின்னம் ஒரு திசை காட்டியின் சின்னம் போன்றதாக யாழ் மாவட்டத்தில் 3000 வாக்குகள் விழுந்தது. ஆனால் எனக்கு யாழ் மாவட்டத்திலே அப்படி ஒரு பிரச்சாரமும் செய்யவில்லை. ஆனால் கிளர்ச்சி மாவட்டத்தில் விழுந்தது 400 வாக்கு. அது ஒரு திசை காட்டிக்கு போடப்பட்ட வாக்காகவே நான் கருதுகிறேன். களமிறங்க முயற்சித்தேன். அது சில சக்திகளால் அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. நிறைய வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனோடு இணைந்து பயணித்த நீங்கள் இதுவரும் காலங்களில் முற்றுமுழுதாகவே அவர்கள் இணைந்து பயணிக்கிறது இல்லை என்கிற முடிவில் இருக்குது. இல்லை, எனக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு தனிப்பட்ட கோபம் இல்லை. என்றைக்கு என்ன இராணுவ புலனாய் என்று சித்தரித்தாரோ அரசியலிருந்து நான் அவர்கிட்ட விளத்துக் கொள்கிறேன். இனி ஒரு காலத்திலையும் அவரோடு நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன். அதை நான் உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறேன். எனது மக்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். தனிப்பட்ட ரீதியில் சார் எங்கே கண்டாலும் நான் கதைக்கலாம், அவரும் கதைக்கலாம். அரசியல் போக்கை பொறுத்தவரையில் ஒரு காலமும் அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சார்பும் இல்லை என்று நான் கூற விரும்புகிறேன். நீங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பல இடங்களிலே தற்போது தமிழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற சுமந்திரனை விமர்சித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட ஆட்புணர்ச்சி விமர்சிக்கப்பட்ட கருத்துக்களாது இல்லை. சில பிழைகள் நடந்திருக்கலாம், சரிகள் நடந்திருக்கலாம். அது விமர்சிக்க வேண்டிய இடத்தை விமர்சிக்கணும். உண்மைகளை தட்டி கேட்டால் இராணுவ புலனாய்வு. நான் இந்த செம்மணி இதோடு நான் கொஞ்சம் கதைகளை நிறுத்தி கொண்டேன். ஏன்னால் உண்மைகள் கேட்க முடியாது. உண்மைகளை கேட்டால் நாங்கள் சித்தரிக்கப்பட்டு விடுவோம். இளைஞர்களால் முன்னெடுக்கப்படும் போது அந்த போராட்டத்தை ஆரம்பத்தில் அந்த ஒரு அரசியல்வாதிகளை விரட்டிய போக்கு முதலில் உங்களோட பேர் தான் நாங்கள் பேசப்பட்டிருந்தது. உண்மையாகவே பேர் பேசப்பட்டது உண்மை. ஆனால் நான் அதை செய்யலை. நீங்கள் வடிவாக எல்லா வீடியோலையும் பார்க்கலாம். நான் வரும்போது சிவிகே சிவஞானம் ஐயாவும் எங்களோட கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஐயா வரும்போது நான் கேட்ட கேள்வி என்னென்னா, ஐயா நீங்கள் ஏன் டக்ளஸ் வாசல் அடிக்கு போனீங்க, டக்ளஸ் ஐயா அல்ல கை வருது என்று தான் கூறியது உண்மை. அது எனக்கும் உண்மையாகவே நான் எத்தனையோ மாவீரரை மண் போட்டு தாட்டிருக்கிறேன். எத்தனையோ போராட்ட களங்களில் நான் அழிவுகளை பார்த்துருக்கேன். அப்போ இந்த டக்ளஸ் ஐயா செய்த அநீதிகள் எனக்கு தெரியும். அந்த காழ்ப்புணர்ச்சியில் நான் கதைத்தது உண்மை. ஆனால் கலைக்கவில்லை. அந்த போராட்டத்தில் இப்படியான கேள்விகள் நீங்கள் அவர்கிட்ட வேறு இடங்களில் வச்சு அந்த கேள்விகளை அதை நான் சில நேரம் அது தவறுதலாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ளலாம். மற்றபடி கலைச்சதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.
அதாவது அந்த செம்மானி நாயகர்னு சொல்லி டாக்டர்ஸில் இதுவும் சந்திரிகா படம் போடுற பதாதை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிமிடம் தான் வச்சுருந்தீங்க. அது விளக்கத்தில் அது செம்மணிக்கு இந்தளவும் காரணம் சந்திரிகாட ஆட்சியில் நடந்தது. அந்த நேரம் கதாநாயகன் டக்ளஸ் ஐயா. அவர் அந்த நேரம் வாகனத்தில் போக மாட்டார், பவல் கவசமானது தான் போவார். அவருக்கு தெரியும் இந்த வடக்கு கிழக்கில் எங்கே புதகுழிகள் இருப்பது என்பது அவருக்கு 100 பேர் தெரியும். ஆனால் இதுவரையில் எந்த ஒரு விசாரணைக்கும் இன்னும் அவர் எடுக்கல. இந்த காலப்போக்கில் எடுப்பார்கள்னு சொன்னால் நான் நம்பவும் இல்லை. செம்மணிக்கு நீதி கோரிய போராட்டத்தில் வந்து நீங்கள் அரசியல் பேசி சரியென்று நீங்கள் அந்த இடத்துல சிவிகே சிவஞானத்தில் நீங்கள் டாக்டர் போனீங்கன்றலாம் சொல்லி ஒரு அரசியல் பேசுகிறேன் சரியா? அரசியல் இல்லை, என்ன எந்த மனசில் உள்ள ஆதங்கத்தை காய்ச்சி அதில் அரசியல் நான் தனிப்பட்ட அரசியல் பேசுவேன். உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறதுக்குரிய இடம் செம்மணி இல்லை. அதுக்கு பிறகு அவர் இன்னும் ஒரு தனி இதில் சந்திக்கல. அந்த இடத்துல வரக்கிலே முதல் வேலன்சாமி முதலண்டே சொன்னவர் இப்படியான இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு கணக்கு இருந்தது. ஒரு உண்மையாகவே ஒரு சாமி கதைச்ச பிறகு நான் கதைக்கிறதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை தானே. இப்படியாக தமிழரசு கட்சி மீது பல குற்றச்சாட்டுகள், அதாவது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஒரு ராணுவ புலனாய்வு சொல்லியிருக்கிறார். சிவிகே சிவஞானம் பதவித் தலைவர்கள் போய் டாக்டர் சிவானந்தா சந்தித்த விஷயத்தை விமர்சிக்கிறீர்கள், அதே நேரம் பதவி செயலாளருடைய செயற்பாடுகளோடு பேசுகிறீர்கள். இவ்வாறு கட்சி மீதான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு மீண்டும் அந்த கட்சியில் போய் இணைகிறதுக்கு தயாராக இந்த கட்சியை இணைத்துக் கொண்டார் இணைவேன்னு சொல்லி உண்மையாகவே இந்த கட்சி வந்து சிவிகே சிவஞானம் ஐயாவுக்கும் சுமந்திரன் ஐயாவுக்கும் சிறிதரன் ஐயாவுக்கும் குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு இல்லை. இது வந்து தந்தை செல்வாவில் உருவாக்கப்பட்ட தேசிய தலைவரால் கை நீட்டப்பட்ட கட்சி. இந்த கட்சியில் தமிழ் மக்கள் உள்ள பற்று உண்மையாக எனக்கு வந்த பற்று இருக்குது. ஆனால் இப்படியானவர்கள் திருந்த வேண்டும், இனி ஒரு காலத்தில் புதிய நிர்வாகங்கள் தோன்ற வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. அப்படி ஒரு திருந்தப்பட்டு உண்மையாகவே ஒரு ஜனநாயக ரீதியில் வந்தால் மீண்டும் நான் இணைவதற்கு தான் தயாராக இருக்கிறேன். தமிழக தேசிய தலைவர் கட்சியை கையை காட்டினாரா, கட்சியினுடைய சின்னத்தை கையை காட்டினாரா? கட்சியையும் ஒன்றிணைத்தவர், கட்சியின் சின்னத்தையும். அவ்வாறு இருக்கும்போது தமிழரசு கட்சியை மாற்றுறது திறமை வந்து தேசிய தலைவர் கையை காட்டினார்னு சொல்லி வர தேர்தல்களில் வந்து முறையில் பரப்புரை செய்கிறார். ஆனால் அங்கே வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்து கட்சிகளை ஒன்றிணைத்து அந்த சின்னமாகத்தான் அதுக்கு இதன்றதை தவிர ஒரு கட்சியை வந்து இந்த கட்சியை ஆதரிங்கிறன்னு சொல்லி இந்த இடத்துலையும் வந்து இல்லை கூட்டமைப்பு நானும் இன்றைக்கு சொல்கிறேன், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லாம் ஒன்றிணைஞ்சு பயணிங்கிறது தான் நானும் சொல்கிறேன். அது நான் தவிக்கலை. இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி பிரிந்து இந்த வீட்டு சின்னத்தோடு இருக்கும், அதுக்கு பின்னால் தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் பிரிந்து இந்த கட்சிகள் தமிழரசு கட்சியாக இருக்கணும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்து தமிழனுக்கு ஒரு தீர்வு வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் அதில் தலைமைகள் தானே வெறுத்து போகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் சொத்து குவிப்பு சம்பந்தமாக ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது உண்மையாகவே அரசியல் போட்டிகளில் பலதும் கதைக்கலாம். நானும் அவரோட 10 வருஷம் பயணித்திருக்கிறேன். இது சம்பந்தமாக அப்படி எனக்கு ஒரு சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து உடைந்து சென்றால் பிரிந்து சென்ற கட்சிகள் வெளியே வந்து ஒன்றிணைகிற செயற்பாடுகளில் வந்து ஈடுபட்டு வருகிறது. இவ்வாறான செயற்பாடுகள் வந்து நீங்கள் அவ்வாறான கட்சிகளுடன் இந்த செயற்படுவதற்கு வந்து நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா, இல்லை மீண்டும் தமிழரசு கட்சி? இல்லை, மீண்டும் நான் இனி ஒரு கட்சி தான் வீட்டு சின்னத்தோடு தான் செயல்படுவோம். அதை தவிர வேறு ஒரு கட்சியோடையும் இணைகிற நோக்கம் என்னிடம் இல்லை. கிளிநொச்சி மாவட்டத்தில் குறிப்பாக சந்திரகுமார் அவர்கள் வந்து இபிடிபியை விட்டு விலகி சமத்துவ கட்சியின் ஒரு கட்சி உருவாக்கி தற்பொழுது வந்து தமிழ் தேசிய டிடிஎன்ஏல வந்து இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கார். இதை நீங்கள் பார்க்குறீங்க? அவர் நேரத்துக்கு ஒரு கட்சி. அவர் இன்றைக்குமே 2009ஆம் ஆண்டு இறந்தவர்கள் எல்லாம் புலிகள் மக்கள் இறக்கவில்லை என்று கங்கணம் கட்டி ஐநா வரைக்கும் குரல் கொடுத்த ஒரு ஆள். இன்று அவர் உண்மையாகவே திருந்தி ஒரு கட்சியோடு சேர்ந்திருக்கிறார் என்பது நாம் வரவேற்கத்தக்க விஷயம். அது மக்கள் தான் தீர்மானிக்கணும், அவருக்கு வாக்கு போடலாமா போட இல்லாதா என்று. அவரோட இருக்கிற கட்சிக்கு மக்கள் தான் தீர்மானிக்கணும். இதை நான் தனிப்பட்டு குறிப்பிட முடியாது. ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் என்ற ஒன்றிணைவு என்ற ஒரு கூட்டுக்குள்ள வந்து அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்ற விஷயத்தை இப்படி தான் நாளைக்கு டாக்டர் ஐயாவும் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்தோம்னு சொன்னால் டாக்டர் ஐயாவும் இணைத்துக் கொள்வார்களான்று ஒரு கேள்வி எனக்கு டைம் இருக்குது. அப்படி என்ன உண்மையாகவே வீட்டிலேருந்து தனிப்பட்ட ரீதியில் மக்களுக்காக சேவைகளை செய்துட்டு போகலாம். அரசியல் வந்து ஒரு சாக்கடை என்பதை நான் இதில் புரிந்து கொள்கிறேன். நாளைக்கு டாக்டர் ஐயாவும் இன்னொரு 5 வருஷத்தில் வயசு போனாலும் இப்படி வந்து சேரலாம். கலச்சி பிரதேசத்தில் தவிசாளர் உட்பட்ட குழுவினர் வந்து வடமாகாண ஆளுநரை சந்தித்த குழுவில் வந்து தாங்களும் பங்கேற்றிருந்தீர்கள். இது வந்து கலச்சி தவிசாளரிடம் வந்து விளக்கம் கூறப்பட்டது கட்சியின் செயலாளர்கள். எந்த அடிப்படையில் நீங்கள் அந்த இதற்கான நாங்கள் உண்மையாகவே நான் அன்றைய தனியே எனது 835 பாலம் சம்பந்தமாக ஆளுநரிடம் ஒரு சந்திப்புக்கு போனான். அந்த நேரம் நான் வெளியில் வரும்போது தவிசாளர் அவரோடு இன்னும் 2 பேர் உள்ளுக்க வந்த நேரம் நானும் ஒரு நட்பு ரீதியில் தான் அதில் போயிருந்தவளுக்கு நான் கட்சிக்கு அப்பால் நான் உண்மையாக வேலை மாளிதனையோ அந்த கட்சியில் உறுப்பினர்களோ நான் மதிக்கிறாள். அந்த நேரம் ஆளுநர் ஐயாவும்
உண்மையாகவே ஆளுநர் ஐயாவும் எனது அப்பாவும் ஒன்றா சிறையில் இருந்தவர்கள். அந்த நேரம் நான் இருந்த நேரம் அவரும் அது சம்மந்தமாக ஒன்று கதைக்கல. பிறகு அந்த படங்கள்லாம் வந்த பிறகு இந்த செம்மணிக்கு பிறகு தான் அப்படியான ஒரு பிரச்சனை வந்தது. அது சம்மந்தமாக நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் தனியாக போனான், அவர் தனியாக வந்தது. இது அரசியலில் இப்படி பலதும் ஒரு சாட்டை வச்சு போகலாம். இதுக்கும் தவிசாளருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை.